ஆகஸ்ட் மாசம் 5வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம கவுண்டர்ல போன வாரமே கிட்டத்தட்ட 17 படங்களை பேசியிருப்போம். ஆனா இந்த வாரம் 13 படங்கள் தான் பேச போறோம். லாஸ்ட் வீக்கே 17 படங்கள் பேசியிருந்தாலும் அதுல போன வாரம் வந்த ஒரு சில சின்ன படங்களை எடுக்காமலே அவ்வளவு படம். இப்ப படங்களோட எண்ணிக்கை ரொம்பவே ரஷ் ஆயிடுச்சு. அதனால நம்ம கவுண்டர்ல நிறைய படங்களை ஸ்கிப் பண்ண வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாம ஓடிடில நிறைய படங்கள் வெப் சீரிஸ் வருது, அதெல்லாம் ஸ்கிப் பண்றோம். எனவே வாங்க நம்ம அப்கமிங் ஸ்டாருடைய வீக்லி டாப் 10 கவுண்டர்ல என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்டர் பிடிச்சிருக்குன்றதை போய் பார்த்துருவோம். நம்ம கவுண்டர்ல 10வது இடத்துல ஏலியன் ரோமல்ஸ் அப்படின்ற படம் பார்க்க போறோம். போன வாரம் தான் ஒரு இங்கிலீஷ் படமா தமிழ்ல நல்ல திரையிலேயே வந்தது. நம்ம லாஸ்ட் வீக்கே பேசியிருப்போம். இந்த மாதிரி படங்கள்லாம் அடிச்சு தோஸ்டாங்க கான்செப்ட். ஆனாலும் இந்த சேனல் பிடிச்ச சில ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரி இந்த படம் இருக்கதா செய்யுது. பட் தியேட்டரிக்கல்ல செல்ஃப் எடுக்கல. அதனால லாஸ்ட் வீக்ல நல்லாவே தியேட்டரிக்கல்ல வந்த இந்த ரோமல்ஸ் படம் அடுத்த வெள்ளிக்கிழமையில இருந்து வெறும் 3 ஸ்கிரீன் தான் வந்திருக்கு. சோ படம் அவுட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லலாம் நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும். நம்ம கவுண்டர்ல 9வது பார்க்க போற படம் கல்கி. கல்கி படம் ரிலீஸ் ஆகி 60-65 நாள் கிட்ட ஆயிடுச்சு. ஆனா அடுத்த வாரத்துல இருந்து இந்த படம் தியேட்டரிக்கல்ல வர மாதிரி தெரியல. ஆல்ரெடி ஓடிடிலேயே போன வாரம் வந்துடுச்சு. இனிமே கல்கி ஒரு தெலுங்கு படமா இருந்து பேன் இந்தியா படமா ரிலீஸ் ஆகி நம்ம தமிழ்லயும் 60-65 நாள் 9 வாரம் தியேட்டரிக்கல்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கு. 2 தியேட்டரோட லாஸ்டா இதுக்கு மேல கொடுத்தாருன்னா 10வது வாரம் வந்து 70 நாள் கம்ப்ளீட் பண்ணும். பாப்போம் கொடுக்குறாங்களான்ட்டு. நம்ம கவுண்டர்ல 8வது இடத்துல பார்க்க போற படம் ராயன். ராயன் படம் ரிலீஸ் ஆகி 5 வாரம் முடிஞ்சு இது 6வது வாரம் 35 நாள் தியேட்டரிக்கல்ல கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இந்த 35 நாள் வரைக்கும் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் 10 தியேட்டர்ல ஓடி இருக்கு. ஆனா 35வது நாளைக்கு மேல 6வது வாரத்துல தியேட்டர் இல்லைங்க. ராயன் படத்தை பத்தி என்னதான் விமர்சனம் வச்சிருந்தாலும் இந்த படம் பாக்ஸ் ஆபீஸா 160 கோடி மேல கலெக்ட் பண்ணிடுச்சு. நம்ம தனுஷ்க்கு 50வது படமா வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமா இந்த படம் ஆகியிருக்குன்றதுல மாற்று கருத்து இல்ல. ஒரு தியேட்டரிக்கலாச்சு கொடுத்து ஒரு 50 நாள் கிட்ட அப்படியே நெருங்க பார்க்கலாம். பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. கல்கி எல்லாம் 65 நாள் கிட்ட ஓடுது. நம்ம ராயனியாம் அப்படியே ஒரு 50 நாள் பெருமை கொடுத்துடலாம். நம்ம தனுஷோட 50வது படம் வர என்னதான் பண்றானுங்கன்னு தெரியல. சன் பிக்சர் ஒரு பிரச்சனைங்க. மனுஷன் வந்து படம் ரிலீஸ் பண்ணும்போது எல்லா தியேட்டரையும் அடிச்சு புடிடுவானுங்க. அதுக்கப்புறம் அம்பௌண்ட் விட்டு போயிடுவாங்க. கிளியர்ல ராயனை விட்டு போறல ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. நான் எவ்வளவு பெரிய படங்கள்லாம் பாத்துருக்கேன். அப்படியே விட்டு மங்காத்தாலமே அப்படிதான் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சொல்லிட்டு போனா லிஸ்ட் பெருசா போக விட்டுருவோம். நம்ம கவுண்டர்ல 7வது இடத்துல பார்க்க போற படம் மகாராஜா. மகாராஜா படம் ரிலீஸ் ஆனது ஜூன் 14. இப்ப வரைக்குமே 75 நாள் கிட்ட வந்துருச்சு. அடுத்த வாரம் வர ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வாரத்துக்கு மேல சிங்கிள் ஸ்கிரீன் தான் ஓடுதுனாலும் மகாராஜா படம் 80 நாள் கிட்ட நம்ம தியேட்டரிக்கல பொறுத்த வரைக்கும் ஓட போகுது. 70-75 நாளே எந்த படமும் ஓடல இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும். சோ ரன்னிங் டே 80 தாண்டி போய் 100 கிட்ட வந்துருமா. நம்ம விஜய் படம் வர இருக்கு. ஒரு ஸ்கிரீன்ல தான் ஓடுது. அதை மெயின்டைன் பண்ணாங்கன்னா கண்டிப்பா 100 நாள் போஸ்டர் ஓட்டதை உங்க காத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். விட்டுருக்கலாம். ஏன்னா 75 டேன்றதே ஒரு பெரிய விஷயம் தான். ஆனா 75th டே போஸ்டர் எதுவும் கிடைக்கல எனக்கு. அதுவும் இல்லாத இந்த படம் ஒரே ஸ்கிரீன்ல தான் ஓடுதுனாலும் அந்த ஒரு ஸ்கிரீன் புக் ஆகுதுங்க. அது புக் ஆகுறதுனால தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வீக்லி இவங்க. பாப்போம் மகாராஜா அந்த 100வது நாள் ரன்னிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை தருதான்ட்டு. ஆனா கடைசியா 100 நாள் ஓடின படம் எனக்கு தெரிஞ்சு நம்ம கமல் நடிச்சிருந்த விக்ரம் படம் தான். நம்ம கவுண்டர்ல 6வது இடத்துல பார்க்க போற படம் டெட்பூல். டெட்பூல் படம் ரிலீஸ் ஆகியும் 35 நாள் முடிஞ்சு 36வது நாள். இந்த 36வது நாள்லயும் பாத்தீங்கன்னா 2 ஸ்கிரீன்ல ஓடுது. லாஸ்ட் வாரமும் 2 ஸ்கிரீன்ல ஓடிச்சு. அதை அப்படியே கண்டினியூ பண்றாங்க. டெட்பூல் நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வெற்றி தாங்க சொல்லணும். வேர்ல்டு லெவலெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் மிகப்பெரிய வெற்றியாகி இருக்கு. மார்வல் அவங்களுக்கான டெம்ப்ளேட் கதை தான் அந்த படத்துல எடுத்திருக்கானாலும் கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் ரசிகர்களுக்கும் ஃபன்னா ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பா அந்த டெட்பூல் உள்ளூரன் படம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். நம்ம கவுண்டர்ல 5வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை. இந்த படம் லாஸ்ட் வீக் தான் ரிலீஸ் ஆச்சு. நம்ம விமல் வீரவன் நடிச்ச படம். விமலுக்கு இப்ப எல்லா படமும் நல்லா செலக்ட் பண்றாருன்றத பேசியிருப்போம். அத படம் ட்ரைலர் பார்க்கும்போது பேசின தாண்டி படம் பார்த்ததுக்கு அப்புறம் செமையா செலக்ட் பண்ணிருக்கான்னு தோணுது. ஏன்னா கதையை ரொம்பவே அழகா மூவ் பண்ணி கொண்டு போய் கிளைமேக்ஸ் எல்லாம் எல்லாருமே செமையா சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கு. இல்லனா கண்டிப்பா இந்த படம் இன்னும் ரொம்பவே பெட்டரா எடுத்திருப்பாங்க. இல்ல ஒரு சில குறைகள் இருக்குது. முக்கியமான காரணம் எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட்டா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா டைரக்டர் டேலண்ட் இல்லாதனால தெரியல. கதைகளை அந்த அளவுக்கு பெட்டரா பண்ணிருக்காரு. விமலுக்குலாம் மார்க்கெட் இருக்க டைம்ல இந்த படம் வந்திருந்தா இந்த படம் 2வது இடத்துக்கு போயிருக்கும். இல்ல முதல் இடத்துக்கே போட்டி போட்டுருங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஆடியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு இந்த படம். இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம். நான் இல்லன்னு சொல்ல வரல. பட் ஓகேங்க. ஆனா இந்த படத்துக்கு தியேட்டர்கள் பாத்தீங்கன்னா அடுத்த வாரத்துல இருந்து 3 தியேட்டர் தான் ஓட போகுது. இவ்வளவு கொஞ்சம் பாசிட்டிவா சொல்லிருக்க படத்துக்கு போன வாரம் 15-20 தியேட்டர் கொடுத்த படத்துக்கு விமல் மாதிரி ஒரு ஹீரோ நடிச்ச படத்துக்கு அடுத்த வாரத்துல தியேட்டரிக்கல் குறைப்பு நிறையவே நடந்திருக்கு. அதுல இருந்து ஒண்ணு நல்லா புரியுதுங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கதையை விட அன்னைக்கு மார்க்கெட் ட்ரெண்டிங்ல யார் இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றது ஒரு வெற்றிக்கு காரணமா இருக்குன்றது. நம்ம கூட இதே 5வது இடத்துல பார்க்க போற படம் விருந்து. விருந்துல நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஹீரோவா பண்ணிருக்காரு. நிக்கி கல்ராணி பண்ணிருக்காங்க. இது எப்பயோ எடுத்த படமா தெரியல. நிக்கி கல்ராணினா கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிட்டாங்க. இனிவே இந்த படம் தமிழ் மட்டும் கிடையாது, மலையாளம் தமிழ் ரெண்டுலயுமே சேர்த்து தான் எடுத்திருக்காரு நம்ம அர்ஜுன். அர்ஜுன் கூட ஹீரோவா நடிச்சவங்க நிறைய பேர் வந்து இப்ப ஹீரோவா படம் பண்றதே ரேர் ஆயிடுச்சு. அர்ஜுனா ரேரா தான் பண்றாரு. ஆனாலும் அவர் நான் ஹீரோன்றது அடிக்கடி காட்டிக்கிட்டே இருக்காரு. அவர் அதை காட்டினாலும் அவர் ஹீரோ மார்க்கெட் இல்லன்றது தியேட்டரிக்கல்ல வெளிப்படுது. ஏன்னா இந்த விருந்து படத்துக்கு நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் 12 ஸ்கிரீன் தான் கொடுத்திருக்காங்க. அதுவும் எல்லாம் சிங்கிள் ஸ்கிரீன் தான். இந்த படம் மலையாளத்திலும் சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடுது. அதுக்கு சிங்கிள் ஸ்கிரீன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சென்னையை பொறுத்த வரைக்கும் மலையாளத்தில் எப்படி ஓப்பனிங் ஆயிருக்குன்னு தெரியல. அர்ஜுனுக்கு வந்து கடைசியா அந்த நிபுணன் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் ஹீரோவா நடிச்ச படம். அதுக்கப்புறம் எந்த படமும் சரியா போல. இதெல்லாம் ஒரு 10-20 வருஷமாவே இப்படிதான் இருக்கு அவரோட கேரியர். எனிவே இந்த ஒரு விருந்து படமாச்சு வந்து என்ன அளவுக்கு அவருக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். இந்த வருஷம் ராமராஜன் ஹீரோ, மோகன்
மோகன் ஹீரோவா நடிச்ச படங்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ அர்ஜுன் ஹீரோவா நடிச்ச படம். ஆனா இல்ல என்ன ஒரு விஷயம்னா மோகன் ராமராஜன்லாம் அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிட்டாங்க. அர்ஜுன் எப்பவுமே யங்ஸ்டரா தான் நடிப்பாரு. அதுல தப்பு இல்லை, ஏன்னா ஒரு யங்ஸ்டர் மாதிரி தானே இருக்காரு பாக்குறதுக்கும். எனவே இந்த விருந்து படம் நம்ம அர்ஜுனுக்கு ஒரு ஆக்ஷன் பேக்கா தான் வரும். ஆக்ஷன் படம் வராம என்ன வர போகுது. இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு படம். ஆனா எனக்கு இப்ப ரிசல்ட் தெரியல, ஏன்னா நான் மார்னிங்கே பேசிடுவேன். அதனால நம்ம வந்து இதை எக்ஸ்பெக்டேஷன்லயே வந்து கவுண்ட் பண்ற மாதிரி எடுத்துப்போம். நெக்ஸ்ட் வீக் பாத்துறோம் படம் என்ன மாதிரிலாம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. நம்ம கவுண்டர்ல 4வது இடத்துல பார்க்க போற படம் கொட்டுக்காளி படம் போன வாரம் தான் வந்தது. இது 2வது வாரம். இந்த 2வது வாரத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 12 தியேட்டர்ல தான் ஓடுது. நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சிங்கிள் ஷோ. ஆனா லாஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு டைட் ஷெட்யூலும் நிறைய ஒரு தியேட்டர்கள் பஞ்சாயத்துலயும் இந்த படம் செகண்டரி ஸ்கிரீன் தேர்ட் ஸ்கிரீன் சொல்லிட்டு நல்லாவே நிறைய ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆன படம். சூரிக்கு கண்டினியூவா 2 படம் இட்டு. ஸோ இந்த படமும் பெரிய வெற்றி ஆகும். அந்த மாதிரிலாம் நிறையவே வந்து இவங்க இன்டர்வியூலாம் கொடுத்து படத்தை ரொம்பவே ஓவர் கிரேட் ஆயிட்டாங்க. ஏன்னா இது ஒரு ஃபெஸ்டிவல் ஃபிலிம். இதை கொண்டு வந்து இங்க ஆடியன்ஸ் கிட்ட கொடுத்தது மிகப்பெரிய தப்பு. அதை தாண்டி இல்ல ஓவர் பில்டப் பண்ணி கொடுத்தது எவ்வளவு பெரிய தப்புன்றது இந்த படத்தோட தோல்வியில கிளீனா தெரியுது. ஒரு விஷயம் சொல்லலாம், இந்த படம் நம்ம வந்து ரன்னிங் டேவா ஆடியன்ஸுக்கு பிடிக்காம ரிவ்யூ ரேஞ்சில் நம்ம தோல்வின்னு சொல்லிக்கிட்டாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் ரேஞ்சில் அது வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் 4 கோடி பட்ஜெட் தான். ஃபெஸ்டிவலுக்கு எடுத்தது தான். அதுக்கு வந்து அங்கே பல அவார்டுகளை வாங்கிட்டு போயிட்டார் நம்ம சிவகார்த்திகேயன். ஏன்னா அவர் தான் ப்ரொடியூசருக்கு தான் மோஸ்ட்லி தருவாங்க. அதை தாண்டி இப்போ இந்த படத்தை வந்து கொஞ்சம் அப்படியே இந்த ஒரு சில லான்ச்லாம் வச்சு நிறைய பேரை பேச விட்டு நல்ல பில்டப் பண்ணி கிட்டத்தட்ட வந்து படத்துக்கு போட்ட பட்ஜெட்டையும் எடுத்துட்டு சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம், இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அவார்டு ஃபிலிம்ங்க. ஏன்னா ஜஸ்ட் பேய் பிடிச்சதை ஓட்டிட்டு வரதுக்கோசம் போறாங்க. இதுதான் கதை. இதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் இந்த படத்துல கிடையாது. பேய் பிடிச்சதை ஓட்டிட்டு வரதுக்கு போறதுக்கு வண்டியில போறதையே காட்டுறாங்க. கிட்டத்தட்ட அந்த ஷேர் ஆட்டோ சவுண்டு இன்னும் காதுல கேட்டுக்கிட்டே இருக்குங்க. படத்துக்கு மியூசிக் கிடையாது தான், அதுக்கிட்ட இந்த மாதிரி வண்டி சவுண்டை கொடுத்து காதை பழுக்க வைப்பீங்களா? மியூசிக் இல்லாத படத்துல உங்களால சைலண்ட் இஸ் பெஸ்ட் மியூசிக். அந்த ஸ்கிரீன்ல இருக்க ஒவ்வொரு சைலண்ட்டும் ஒவ்வொரு மனுஷ மனசுக்குள்ளேயும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கணுங்க. அதுதாங்க சைலண்ட். ஆக்சுவலி மியூசிக் இல்லாத படம் சைலண்ட் படத்துக்குலாம் இருக்கிற வேல்யூம் அந்த புரிதலே இல்லாம இங்க படம் எடுத்திருக்காரு. ஆக்சுவலி நம்ம கூழாங்கல் டைரக்டர் ஒரு பேர் வினோத் நினைக்கிறேன். அவர் வந்து இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் படத்துலாம் எதுக்கு அவார்டு தராங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அந்த படத்தை எடுத்துட்டு போயிருக்காரு. கமர்ஷியல் பேசிக்லாம் பார்க்கல, அவார்டு கேத்து தாங்க இந்த படத்தை கிளியரா எடுத்திருக்காரு. அவார்டு இதெல்லாம் பண்ணா அவார்டு தருவாங்க தெரிஞ்சு எடுத்திருக்காரு. இன்னும் நான் சொன்ன மாதிரி அந்த சில விஷயங்களை வந்து ரொம்பவே வந்து ஹைலைட்டரா சேர்க்கறதாகட்டும், கமர்ஷியல் சேர்க்கறதாகட்டும், கமர்ஷியல் சேர்த்தா அவார்டு தர மாட்டானுங்க. ஸோ அவர் அந்த பேஸ்ல படம் பண்ண வந்துட்டாரு. ஆனா இங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஆக்டிங்ல மனுஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு சூரிய வெற்றிமாறன் படம்லாம் தாண்டி வேற லெவல்ல மனுஷன் நடிச்சிருக்காங்க. எல்லாரும் விக்ரம்க்கு அவார்டு தரணும்னு நினைப்பீங்க. ஒரு பாடி லாங்குவேஜா ஒரு உடலை வருத்தி நடிக்கிற நடிப்பை தாண்டி அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுதாங்க அல்டிமேட் ஆக்டிங். ஸோ அந்த ஆக்டிங்கை சூரிய இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. நம்ம அந்த டேரக்டரை வந்து நம்ம கதை ரீதியாக கமர்ஷியலாக நிறைய விஷயங்கள் சொன்னாலும் அவருக்கு அது அவார்டு ஃபிலிமாக வேணும்ன்ற நோக்கத்தில் எடுத்திருக்காரு. அதனால் அவரை குறை சொல்லி பிரச்சனை இல்லை. இங்கே சிவகார்த்திகேயன் தான் சும்மா கிடந்த தேர் தெருவில் விட்டு அது எவ்வளோ பெரிய சாமி தேர், அதை போய் இந்த மாதிரிலாம் பங்கம் பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி அவர் தான் பேச சொல்லியிருக்கோம். சரி, ஓகே, இந்த படத்தை பற்றி பேசணும், நிறைய பேசணும். எனவே வந்து ஆடியன்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் கிடையாது. இந்த படத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி ஆடியன்ஸ் கிட்ட கொடுக்காம போனது நெகட்டிவ் ஆகி படம் வந்து ஊத்திச்சு. நம்ம கவுண்டரில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம் சூர்யா சாட்டர்டே. இந்த படம் வந்து சரிபோதே சனிவாரம் சொல்லிட்டு தெலுங்கு படம். நம்ம நானி நடிச்சிருக்கிறது. எஸ் ஏ சூர்யா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினும் நம்ம ஊர் தான், பிரியங்கா அருள்மோகன். இந்த டான் படத்தில் நடிச்சாங்கல்ல, டாக்டர் படத்தில். ஸோ ட்ரைலரே நம்ம எஸ் ஏ சூர்யா பத்திரிகைலாம் சிறப்பாக விட்டு எஸ் ஏ சூர்யா இருக்காருனாலே ஒரு படம் நல்லா இருக்கும் தெரியும். இந்த படமும் இன்னி தான் ரிலீஸ் ஆகுது, நாளை கிடையாது. தியேட்டர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 தியேட்டர்கிட்டே கொடுத்துருக்காங்க. ஷோஸ்ன்றதும் நிறையவே இருக்கு. நம்ம நானிக்கு எப்பயுமே தமிழில் நிறைய அவருடைய எல்லா படமும் தமிழில் வந்து தாங்க இருக்கு இந்த நானிக்கு அப்புறம். ஸோ அது எல்லாமே சின்ன சின்ன சக்ஸஸ் பண்ணிட்டு நீங்க கவுன்சின்னா தெரியும், உங்களுக்கு 20-25 நாள் கண்டிப்பாக ஓடிடும். அந்த படம் நல்லா இருக்குன்ற பேரை கண்டிப்பாக வாங்குது. கடைசியாக வந்து ஆய் நனாவாகட்டும், அப்புறம் சாய் பல்லவி, அவர் இன்னும் எக்கச்சக்கமான படங்கள் சொல்றாரு. அவர் நடிச்ச படங்கள் எல்லாமே பெஸ்ட். அந்த விதத்தில் இந்த சூர்யா சாட்டர்டே படமும் வந்து ஒரு நல்ல ரிவ்யூ தான் வாங்கியிருக்கு. ஆக்சுவலி படம் இப்பதான் வந்திருக்கு, அதனால எனக்கு பெருசா தெரியல. ஆனா இதுவும் வழக்கம் போல வந்து நம்ம நானிக்கு வந்து ஒரு நல்ல படமா இட்டடிக்கிற படமா தான் அமைஞ்சிருக்கு. எஸ் ஏ சூர்யாவும் அவர் பங்குக்கு வேற லெவலில் மிரட்டி விட்டுருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன படங்களை தாண்டி இந்த படத்துக்கு வந்து கொஞ்சம் எஸ் ஏ சூர்யா, அப்புறம் நானி, பிரியா அருள்மோ, இந்த மாதிரி ஒரு ஸ்டார் காஸ்டா எக்ஸ்பெக்டேஷன் தியேட்டர்கள்ன்றது ஓரளவுக்கு பரவாயில்ல. நானிக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஹிட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணி இந்த வாரம் நம்ம கொஞ்சம் டாப் கொடுத்துருக்கோம். அது கரெக்டாக இருக்குமா இல்லையான்றதை அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரம் இன்னைக்கே தெரிஞ்சிடும். படம் பார்த்துட்டு நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது கரெக்டாக இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த டைட்டில் சரிபோதே சனிவாரம் அப்படின்றது வந்து இந்த சனிக்கிழமை தீரவே தீராதா அப்படிங்கிறது தான் அர்த்தம் நினைக்கிறேன். ஆனால் தமிழில் இதுக்கு சூர்யா சாட்டர்டே வச்சிருக்காங்க. படத்தோட கதைன்றது பார்த்தீங்கன்னா ட்ரைலர் படி நம்ம எஸ் ஏ சூர்யாவை சனிக்கிழமையில மட்டும் பழி வாங்குறாரு அந்த மாதிரி வருது. ஸோ அப்போ டைட்டில் கரெக்டாக தான் இருக்கும். படம் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் ஃபுல் ஆகிடும். நம்ம கவுண்டரில் 2வது இடத்துல 2 படங்களை பார்க்க போகிறோம். இல்லை முதல்ல பார்க்க போகிற படம் தங்கலான் படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிஞ்சு, இது 3வது வாரம். இந்த 3வது வாரத்தில் லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு தியேட்டர்கள் குறையில் தாங்க சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட 20 தியேட்டர்கள் கிட்ட 3வது வாரத்தில் தங்கலான் படம் ஓடிட்டு இருக்கு. முதல் வாரத்தில் இந்த படம் சம்மடி, அதுவும் வீக்கெண்ட்லேயே சம்மடி கொடுத்துட்டாங்க. பட் 2வது வாரத்தில் அப்படியே சர்வே ஆயிடுச்சு. இந்த படத்துக்கு பாரஞ்சித் தான் அங்கங்க போய் முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு இதை இப்படி பேசுறாங்க, அதை அப்படி பேசுறாங்கட்டு. நீங்க ஆப்போசிட்ல இருக்க படத்தெல்லாம் நீங்களா இது படமே இல்லைன்னு பேசினாலாச்சே. உங்களுக்கு உங்க படத்தை கார்னர் பண்ணி பேசும்போது அவ்வளவு வலிக்குதே, அவனெல்லாம் படமே இல்லைன்னு சொன்னீங்களே, அவனெல்லாம் எவ்வளவு வலிச்சிருக்கும். அதனால தான் அடுத்த
அடுத்தவன வலியை ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா அந்த வலி திருப்பி நம்மளுக்கே வரும். நான் கூட நிறைய பேருக்கு வலி ஏற்படுத்திட்டு இருக்கேன். எனக்கு எவ்வளோ வலி வரப்போதோ. இனிவே ரிவ்யூவராக வந்து உட்காந்துட்டோம், வேற வழி கிடையாது. அடுத்தவங்களுக்கு வலிக்காம நம்ம ஊசி போட முடியாது. அதை நான் சம டைமில் நம்ம ஊசி மட்டும் போடுறதுல கம்பி வச்சு குத்துறோம், கடப்பாரை வச்சுலாம் குத்துறோம், வேற வழி கிடையாது. ரிவ்யூவில் படம் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. சரி, இப்போ இந்த தங்கலான் படத்தை பற்றி நான் போன வாரமே நிறைய பேசணுன்றதா டெமாலிஸ்ட் வேலை நடந்தது. அது இன்னமும் முடியல அவனுங்க. நான் ஒரு லஞ்ச் டைம் அந்த பிரேக்கில் தான் பேசுகிறேன். வேலையை டபுளாக ஷூட் பண்ணிட்டு. ஸோ இல்லை ஒரு முக்கியமான விஷயமா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கே பேசணுட்டு இருந்தேன். நம்ம பாரஞ்சித் வந்து ஒரு படத்தை வந்து ரொம்பவே சூப்பராக எடுக்கிற மனுஷன். அது ஒரு பெரிய பட்ஜெட் படம், ஒரு பெரிய ஒரு கிராஸ்ட் அண்ட் க்ரூ, அந்த மாதிரியான சப்ஜெக்ட்லாம் ரொம்பவே ஹேண்டில் பண்ணுறார் மனுஷன். ஆனால் அவர் என்னன்னா அவருக்கான ஒரு கொள்கை திணிப்பா அந்த படத்தில் பெருசாக திணிக்கிறது தான் அவருக்கு மிகப்பெரிய மைனஸ்ன்னு சொல்கிறேன். ஆக்சுவலி கேஜிஎஃப்ன்ற ஒரு படத்தை வந்து அவர் என் இனம் சார்ந்து எடுக்காமல் இருந்தாருன்னா ஒரு நல்ல கதை கொடுத்துருவார். என் இனம் சார்ந்து எடுப்பேன், கேசிஎஃப்ஏ நாங்கள் தான் கண்டுபிடிச்சோன்ற மாதிரிலாம் எடுப்பதுக்கோசம் கற்பனையாக நிறைய விஷயங்களை வந்து இவர் ஓவர் கற்பனையாக வச்சு, ஓவர் ஃபேண்டசியாக வச்சு, அதை அடுத்து உனக்கு ஒன்றுமே புரியாத அளவுக்கு எடுத்து வச்சிருக்காரு. இவரோட தம்பி ஒருத்தர் படம் பண்ணுவார். அவர் தெளிவாக ஆடியன்ஸுக்கு என்ன வேணுமோ படம் பண்ணுவார். ஆனால் இந்த மனுஷன் அவருக்குள்ளே இருக்கிற விஷயத்தை கிராஃப்டாக படம் பண்ணுவார். அது நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகும், நிறைய இடத்துல வந்து ஒர்க் அவுட்டே ஆகாமல் இருந்திருக்கும். அந்த மாதிரி பலது வந்து நம்ம பாரஞ்சித்துக்கு நடந்திருக்கு. இந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஐயர், அப்புறம் கிறிஸ்டின், இந்த மாதிரி நான் வெள்ளக்காரன் எல்லாரையும் போட்டுத்தாக்க, எல்லாரையும் நான் அடக்கி தான் ஆண்டா, எல்லாருமே என்ன இது பண்ணா ஓகே தெரிஞ்சு போச்சு, எல்லாம் கரெக்ட். அதை தாண்டி இன்னொரு விஷயம், உழைக்கிறவனுக்கு தான் நிலம் சொந்தம் அந்த மாதிரிலாம் பேசுறாரு. இந்த மனுஷனுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியலையே. ஆக்சுவலி உழைக்கிறவனுக்கு தான் நிலம் சொந்தம்னா இன்னைக்கும் அது நடந்துட்டு தானே இருக்குது. இன்னைக்கும் உழைச்சிட்டு தான் இருக்கா. நிலம் சொந்தமா இல்லையா? அவங்களுக்கு போய் டேரக்டாக வாங்கி கொடுயா. எதுக்கே படம் எடுத்து அன்னைக்கே தரல அன்னைக்கு தரலன்ற இன்னி மட்டும் கொடுத்துட்டானுங்களா என்ன? இன்னொன்று வந்து எங்காலுக்கு தான் அது கிடைக்கலன்ட்டு கதற வேண்டியது. எல்லாருக்குமே கிடைக்கலையா? உழைக்கிறவன் நிறைய பேருக்கு நிலம் கிடையாது. அதனால உங்காலு எங்காலு, ஏழையாக இருக்கிறோம் அத்தனை பேரும் வந்து கிடைக்கல. ஏழை பணக்காரன் அவ்வளோதான், உங்காலு எங்காலெலாம் கிடையாது. ஆக்சுவலி அப்படி பார்த்தா இன்றைக்கி நிறைய பேர் வந்து குப்பை வாடுறாங்க, ஸோ டாய்லெட் கழுவுறாங்க. அவங்க எல்லாருமே என்ன ஆந்திராவிலேருந்து எத்தனை பேர்? அவங்களும் வேற கேஸ் தானே. இன்னும் இருளர் குறவர் இவங்களாம் இருக்காங்க. இவங்கள பற்றிலாம் நீங்கள் பேசவே இல்லையே. வெறும் வந்து எஸ்சிஸ்னா அதுலேயே வந்து நிறைய பேர் இருக்காங்களப்பா. ஆக்சுவலி நீங்கள் பேசுறது என்ன வரீங்க, உங்களோட நோக்கம் என்னன்றதே இங்கே புரியல. எல்லாருக்குமே வந்து சமத்துவம் பேசலாம் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒதுக்கப்பட்டவங்களுக்காச்சும் பேசிங்க. ஒதுக்கப்பட்டவங்களே ஒரு குரூப் மட்டும் தான் பேசுவோம்னா என்ன அர்த்தம்? இதை வேற நாங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா ஆன்டி கேஸ்டட் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் முத்திர குத்துவீங்க போல இருக்கு. ஆக்சுவலி அவனாச்சும் கொஞ்சம் கிளியராக வந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டா அவனை ஏதாச்சும் ஓரம் கட்டி உள்ள தூக்கி போட்ட வேண்டியது. இப்போ என்ன பிரச்சனை? உழைக்கிறவனுக்கு நிலம் சொந்தம், அது அன்னைக்கு கிடைக்கல உங்களுக்கு, அதனால படம் எடுத்துட்டு கரெக்ட். இன்னைக்கு யாரும் கிடைக்கல, சரி ஓகே விட்டு போயிடுவோம். ரோடு போடுறோம், இன்னைக்கு இந்திக்காரனை கூப்பிட்டு வச்சு ரோடு போடுறான். வீடு கட்டுறதுலாம் இன்னைக்கு இந்திக்காரனை கூப்பிட்டு வச்சு வீடு கட்டிட்டு இருக்கான். ஹோட்டலில் கூட அவன் தான் இருந்துட்டு இருக்கான். ஸோ எல்லாத்தையுமே இந்திக்காரனை கொடுத்துடலாமே. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஊரில் இருக்கிறவங்களாம் இங்கே உழைக்கல, அவன் ஃபாரின்ல போய் ஆக்சுவலி அமெரிக்காரனுக்கு வந்து கால் சென்டரில் உழைச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலி நீங்கள் அமெரிக்காவில் போய் பங்கு கேளுங்க. இன்னைக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் அதிகபட்சம் உழைக்கிறவன் இந்திக்காரன் தான். நியாயமாக உழைக்கிறவனுக்குலாம் எல்லாம் சொன்ன, ஏதாவது நியாயம்னா உனக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துல நியாயம் பேசாதியா, ஊருக்கே நியாயம் பேச, அதான் கரெக்டாக இருக்கும். எனக்கு புரியல. எனக்கு நான் வந்து இங்கே ஜாதியை இதில் பேச வரல. இவங்க பேசுகிற நியாயத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்து அதில் பொதுத்தன்மை இருக்குன்றது தான் பேச வரேன். இன்னும் எக்கச்சக்கமாக பேசணும். நான் கொஞ்சம் டைம் விட்டா டெமாலிஸ்ட் வந்துடும். என்னால் அடுத்த படத்தெல்லாம் பேச முடியாது. அதனால நம்ம கொண்டு அடுத்ததான் இதே ரெண்டாவது இடத்துல பார்க்க போகிற படம் அந்தகன். படம் வந்து ஆக்சுவலி பயங்கர காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு. நிறைய பெரிய ஹீரோ, நிறைய பெரிய பேனருக்கு தேட்டர் ஒதுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது பிரசாந்துக்குலாம் மார்க்கெட் போயிடுச்சுன டைமில் இன்னைக்கு நம்ம போகுமிடம் வெகு தூரம்ல பார்க்குறோம். ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஆனால் தேட்டர் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரமே கம்மி பண்ணிட்டாங்க. பட் இந்த அந்தகன் வந்து படம் நல்லா இருக்குன்னு பேரும். ஆனாலும் எவ்வளோ டஃப் காம்படிஷன்லையும் ஃபைட் பண்ணி இந்த 4வது வாரத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த படம் கிட்டத்தட்ட 12 தேட்டரில் ஓடுது. எல்லாமே சிங்கிள் ஷோனாலும் ஆக்சுவலி ஒரு மார்க்கெட் போன ஹீரோக்கு ஒரு ஆகா ஓகோ படம் முடியாது, ஒரு ஓகேவான படம், ஒரு நல்ல படம் தான் அந்தகன். அப்படியாப்பட்ட படம் வந்து சர்வே ஆகிட்டு இருக்குன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் பார்க்குறேன். ஏன்னா தங்கலான்லாம் எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்து தங்கலான் வேஸ் அந்தகன் அந்த 2 படத்துக்கும் இருந்த எக்ஸ்பெக்டேஷன், அந்த 2 படங்களும் பண்ணியிருக்க சர்வேவிங் லென்த்லாம் பார்க்கும்போது நம்ம ரெண்டுத்தையும் ஒரே கவுண்டர்லாம் வச்சிருக்கோம். பட் டாப்ல வைக்கும்போது கண்டிப்பாக வந்து அது ஏதோ ஒரு பாயிண்ட்ல எக்ஸ்ட்ரா இருக்குன்ற ஒரு அர்த்தத்தை எடுத்துங்க. பிரசாந்துக்கு ஒரே ஒரு விஷயம் தான், ஆக்சுவலி இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ குறைச்சா போதும்னு நினைக்கிறேன். பயங்கர ஸ்லிம் ஆயிடுவாரு. ரொம்பவே பெரிய எதிர்காலம் இருக்கும். இதுக்கு மேல வந்து அவர் ஒரு ரவுண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை கரெக்டாக பயன்படுத்திட்டா நல்லா இருக்கும். ஆக்சுவலி அதை பயன்படுத்திட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம பிரசாந்த் ஒல்லி ஆயிட்டு இப்போ இந்த வாரணம் ஆயிரம்ல சூர்யாவுக்கு அந்த டபுள் ஆக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரசாந்தும் சிம்ரனும் ஜோடியாவே ஒரு கேரக்டர் எடுத்து அதில் முக்கியமான அந்த மாதிரியான ஒரு படம் பண்ணாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ பார்ப்போம் அதெல்லாம் நடக்குதான்ட்டு. நம்ம கவுண்டில் 1வது இடத்துலையும் 2 படங்களை பார்க்க போகிறோம். இல்லை முதல்ல பார்க்க போகிற படம் டிமாண்டி காலனி பார்ட் 2. இந்த டிமாண்டி காலனி படம் ரிலீஸ் ஆகி இது 2 வாரம் முடிஞ்சு 3வது வாரம் கிட்டத்தட்ட படம் வந்து 25 கோடியில் எடுத்துட்டான்னு 50 கோடி கிட்ட வசூல் வந்துடுச்சு. ஸோ டபுள் டைம் ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. படம் தமிழ்நாட்டை விட தெலுங்குல செம போட்டுக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி தமிழ்நாட்டில் நம்ம லாஸ்ட் வாரம் பேசியிருப்போம். தேட்டரிகள் வந்து ரெட் ஜெயிண்ட் அப்புறமா அவரோட தம்பின்றனால கொஞ்சம் அதிகப்படுத்தினாலும் அப்புறம் அவங்களே வாங்கின இன்னொரு படம் பிக்கப் ஆனதுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு கூட்டமே வரல. எதுக்குடா வீணா பில்டப் காட்டிக்கிட்டு கூட்டம் வர படத்துக்கு தேட்டர் போடுவோன்ற மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனாலும் டிமாண்டி காலனிக்கும் அந்த ரஷ்ன்றது இருக்கு. ஸோ தேட்டரிக்கல்ன்றது மெயின் ஸ்கிரீன் டபுள் ஸ்கிரீன்லாம் கொஞ்சம் ஷேரிங்லேயே போயிட்டு இருக்கு. அதாக இருந்தாலும் தம்பியை விட்டு கொடுக்காமலே ஓட்டிட்டு இருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா ரியலி இப்போ பெஸ்ட்டான ஒரு படம் தேட்டரிக்கல போய் பார்க்கறதுன்னு கேட்டீங்கன்னா அது 100% கண்ணை மூடிட்டு டிமாண்டி காலனி 2 மட்டும் தாங்க.
நான் படம்ன்றீங்க தாறுமாறான ஒரு படம். படத்துக்குள்ள என்ன எதிர்பார்த்து போகிறோமோ அதை செஞ்சு விட்டாருங்க மனுஷன். ஆனால் நம்ம ஆடியன்ஸ் என்னைக்கு தான் திருந்துவாங்கன்னு தெரியல. ஸோ இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் வாரத்தில் கொடுத்த அந்த ஒரு ரெஸ்பான்ஸை இவங்க செகண்ட் வாரத்தில் கொடுக்கல. அவ்வளோ தேட்டரிகளில் போட்டோம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போ இந்த படத்துக்கு கொடுத்துருக்க அந்த செகண்ட் ஸ்க்ரீனில் கூட ஃபில்லிங் கெப்பாசிட்டிலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏதோ பேருக்குன்னா தேட்டர் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த படம் இருக்கிற இருப்புக்கு இந்த படம் பண்ணுற ஆடியன்ஸ் பர்ஃபார்மன்ஸ்ன்றது எனக்கு தெரிஞ்சு வந்து கம்மியாக இருக்குன்றது தான் நான் சொல்கிறேன். ஆனால் சுத்தமாக போயிடல, அது வரைக்கும் சந்தோஷம். எனிவே மக்களுக்கு வந்து அந்த படம் பார்க்குற சென்ஸ்ன்றது வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி டேலண்ட்னா நிறைய விஷயங்களை யோசிச்சு படங்கள் பண்ணும்போது அதை நம்ம ஹிட் பண்ணாமல் வேறு விஷயத்துக்குலாம் படத்தை ஹிட் பண்ணாக்கா அப்புறம் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் எங்கேருந்து வந்து திருப்பி படம் பண்ணி அவங்களுக்கு ஃபினான்ஷியல் கிடச்சி ஆக்சுவலி ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக மாற வேண்டிய காலகட்டங்கள் எல்லாம். நம்ம கொண்டு அடுத்ததான் முதலிடத்தில் பார்க்க போகிற படம் வாழை படம் போன வாரம் தான் வந்தது. இது 2வது வாரம் வரும்போது வந்து தேட்டரிகள் வந்து கொஞ்சம் அப்படி தான் இருந்ததுனால ரெட் லைட் ஆனாலும் படம் வந்த அந்த முதல் காட்சியிலிருந்து அந்த வெள்ளிக்கிழமை முடியும் போதே வந்து உங்களுக்கு தேட்டரிகள் ஏற ஆரம்பிச்சு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலே பார்த்தீங்கன்னா நல்ல பிக்கப் எடுத்துருச்சு. ஆக்சுவலி கொட்டுக்காலிலாம் வந்து படம் சரியில்லைன்னு அப்படியே அதில் இருந்து நிறைய எடுத்து டிமாண்டி காலிலிருந்தே எடுக்கிற மாதிரியாகி உங்களுக்கு மண்டேலலாம் டிமாண்டி காலனியை வந்து ஓவர் பீட் பண்ணி அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கிங்கில் ஓவர் பீட் பண்ணிடுச்சு நம்ம வாழை. ஆக்சுவலி வாழைக்கு வந்து என்னன்னா அந்த ரிவ்யூ ரெஸ்பான்ஸில் படம் தாறுமாறு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய அப்புறம் நீ என்ன நல்லா வர பேச்சு எடுத்து ரொம்பவே வந்து பில்டப் அதிகமாக கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி மாரி செல்வராஜுக்கு வந்து ஒரு பெரிய ஐப் இருக்குது. ஸோ அதோட இது எல்லாம் சேர்ந்ததுனால என்ன படம் பிளாக் பஸ்டர். ஏன்னா படம் வந்து 6 கோடி தான் எடுத்தாங்க, கிட்டத்தட்ட வந்து 16-17 கோடி தாண்டி இந்த படம் அசால்ட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ செமையான ஒரு பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் தேட்டரிக்கல் ஆடியன்ஸோட போகிற படம். அதுவும் வீக்கெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு நல்லா போகிறது ஓகே, வீக் டேஸில் வந்து சுமாராக தான் போகும் நிறைய படங்கள். ஆனால் வீக் டேஸ்லேயும் இந்த வாழைக்கான அந்த தேட்டரிக்கல் புல்லுன்றது கொஞ்சம் நல்லா இருந்து. ஆக்சுவலி அந்த அளவுக்கு படம் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா நம்ம மாரி செல்வராஜை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து கான்செப்ட் ஒன்று வெயிட்டாக பிடிச்சிருவார். படத்தில் நிறைய இடத்துல லேக் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த வாழையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாப்லேருந்து நிறையவே தூரம் பார்த்தீங்கன்னா டீச்சராக அந்த சின்ன பையன் சைட் அடிக்கிறதுலேயே போயிட்டு இருக்கு. கடைசியில் ஒரு விஷயம் ஆக்சுவலி அவரோட கான்செப்ட்னா தான் இந்த ஒரு கதையை வந்து மறுது அந்த மலைக்கு பின்னாடி சாமி தெரியுதா தெரியலனா வந்து அதுதான் அந்த மாதிரி வந்து அந்த ஒரு இதில் இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து யார் தான் மறுக்க முடியும். அதே மாதிரி இங்கே அபியூஸ் கான்செப்டையும் மறுக்க முடியாது. அது இந்த மாதிரி டாப் ஆட்கள் நடிக்கும் போது அதை வந்து நம்மளால் வந்து மறுக்கவே முடியாது. மறுத்துட்டா நம்ம வந்து அது ஆன்டி இண்டியன் மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி விட்டுருவாங்க, அது ஆன்டி ரேபிஸ்ட் மாதிரிலாம் சொல்லி விட்டுருவாங்க. இன்னொரு விஷயம், இதை நான் ஜாதிய படமாக நான் பார்க்கவே இல்லை. மாரி செல்வராஜ் இதுக்குள்ளே ஜாதியை திணிச்சிருக்காரு, இது மேபி அதுக்கான விஷயமா இருக்கலாம். ஆனால் அவர் கம்யூனிஸ்டுக்கான அந்த ஒரு போஸ்ட்டையும் பார்த்தேன். உண்மையிலேயே இது ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்த படம். இந்த மாதிரியான படங்கள் வந்து பயங்கரமாக வெளிப்பட்டிருக்கு பல காலகட்டங்களில். அது ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வந்திருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் வாங்கி கொடுத்ததுங்க. இன்றைக்கி வந்து 8 மணி நேரம் வேலை செய்கிறீங்களா, அதெல்லாம் யார் வாங்கி கொடுத்தது? உங்களுக்கு கம்யூனிஸ்ட் தான் வாங்கி கொடுத்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஹிஸ்ட்ரி வாழைக்கு பேக்ட்ராப்பில் நிறைய பேசணும். ஆனால் படம் என்ன கேட்டிங்கன்னா நம்ம மாரி செல்வராஜ் வந்து ரொம்பவே சிம்பதி பண்ணி வச்சுருக்காரு. ஆக்சுவலி அங்கே 19 பேர் இறந்தது தான் பெரிய இது. அதில் ஒருத்தன் சாப்பிடாமல் இருந்தான். எனக்கு என்னென்ன புரியல, ஒரு நாள் ஒருத்தன் சாப்பிடாமல் இருந்தான், இல்லை அந்த போஸ்ட் மாடலாம் ஆகி வரதுக்கு 3 நாள் ஆகிருக்கும். அப்போ அவன் படுத்துட்டு இருக்கும்போதே 3 நாள் ஆகிடுச்சா, இல்லை நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு ரொம்பவே கூட பிறந்த அக்கா ஒரு இறந்து கிடக்குது. அப்படி இருக்கும்போது பசியை மீறி ஒரு விஷயம் வரணும். ஆக்சுவலி 10-15 நாள்னா பசியை மீறி வராது, பட் 1-3 நாளைக்குள்ள பசியை மீறி வரணும். ஆக்சுவலி இதுக்கெல்லாம் அவார்டு சுத்தமாக தர மாட்டாங்க, ஓடி போய் அமுச்சு விட்ருவாங்க. நம்ம மாரி செல்வராஜ் வந்து அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்டில் வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து ஊசி குத்துற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாரு. ஆனால் ஒரு படம் எடுக்கும்போது நிறைய இடத்துல கோட்டை விடுறாரு, பட் டீ கோட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களை திணிக்கிறாரு. ஸோ ஒரு கிரியேட்டராக வந்து அவர் மேஜிக் தான் பண்ணுறாரு தவிர ஒரு லாஜிக்காக நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணுறாரு. ஆக்சுவலி இந்த படம் எந்த டைரக்ட் எடுத்திருந்தாலும் இது கண்டிப்பாக பாராட்டுக்குரியதில் தான் இருந்திருக்கும். இன்னும் அவங்க ரொம்ப பெஸ்ட்டாக கூட எடுத்துடலாம். ஆனால் இன்னைக்கு மாரி செல்வராஜ் எடுத்ததுனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கு. அது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா யார் எடுத்தாங்கிறது யார் சொன்னாங்கிறலாம் தாண்டி இல்லை, அதாவது உழைப்பாளிக்கு வந்து ஒரு ஊதியம் கிடைக்கல. இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் எந்த காலத்துலையுமே வந்து எடுப்பாங்க. அப்போ தான் அந்த முதலாளித்துவத்தை கேள்வி கேட்குறதுன்றது என்றைக்குமே வந்து அது மட்டும் தான் உலகத்தில் ஐஎஸ்லேயே இருந்துட்டு இருக்கு. இந்த ஜாதி மதம்லாம் சும்மா ஏழை பணக்கார ஜாதி மட்டும் தான் இருக்குது. இந்த கீழே இருக்கோம் மேலே இருக்கோம் ஓனர் லேபர் இந்த தாங்க எப்பவுமே பிரச்சனை. இந்த பிரச்சனைலாம் மூடி மறைச்சி ஓட்டு வாங்குறது தான் நிறைய விஷயம் பேசுவாங்க. அது புரியாமல் ஆளாளுக்கு வந்து கேஸ்ட்டில் வந்து அடிச்சு தெரிய வேண்டியது. இல்லை வர எனக்கே வேறு கமெண்ட் பண்ணுவாங்க, நீ அதுதானே இதுதானு சொல்லிட்டு. ஆக்சுவலி கேஸ்டிங் கிடையாதுங்க. கேஸ்ட்டுங்கிறது வந்து ஜஸ்ட் வந்து அது ஒன்று தூண்டி விடுறதுக்கான விஷயம். அந்த தூண்டுதலை வந்து மாரி செல்வராஜும் பாரஞ்சித்தும் நிறைய இடங்களை வந்து யூஸ் பண்ணுறாங்கன்றது தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான கம்யூனிஸ்ட் அதெல்லாம் வைக்கும்போது கண்டிப்பாக வரவேற்கக்கூடிய படம் தான். ஆக்சுவலி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க ரொம்ப பேசியிருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையை வந்து இங்கே யாராச்சும் பேசணும் இல்லைங்க, சும்மானே வந்து ரஞ்சித் எடுத்துட்டாக்கா வந்து பெருமையாக மாரி செல்வராஜ் எடுத்துட்டா அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாக்கா தான் நம்மள மதிப்பான இல்லை நம்மளை ஆன்டி இதுன்னு சொல்லுவாங்க. நீ சொல்லிட்டு போய் எனக்கு நான் வந்து நான் யாருன்னு எனக்கு தெரியும். என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் சமமாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆனால் இங்கே ஒரு குறிப்பிட்டவங்க தான் நல்லா இருக்கணும், ஒரு குறிப்பிட்டவனை வந்து குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரியான விஷயம்லாம் எனக்கு தேவையில்லை. இங்கே சமத்துவம் பேச மட்டும் தாங்க நான் இருப்பேன். சரி ஓகே, பேசணும்னா இன்னும் எங்கேயோ போகும். இப்போ வாழை படத்துக்கு வந்து உங்களுக்கு தேட்டரிகள்ன்றது கண்டிப்பாக டிமாண்டி காலனியை பீட் பண்ணி நிறைய இடங்களில் வந்துடுச்சு. ஸோ தேட்டரிகள் உங்களுக்கு அதில் தான் அதிகமாக போகுது. அப்படி இருந்து வாழை ஏன் முதல் இடத்துல 2 படத்தை வச்சிருந்தா டிமாண்டி காலனி உங்களுக்கு
ரெண்டாவது வாரத்துலேயும் வந்து உங்களுக்கு சர்வே ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இது முதல் வாரில் தான் உங்களுக்கு சர்வே ஆகி வந்துட்டுருக்கு. டிமாண்டி காலனி ஃபஸ்ட் வாரத்தில் தங்கலான்ற ஒரு படத்தை வந்து பீட் பண்ணியிருக்கு. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து 2 படத்தையும் வந்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. பட் உங்களுக்கு டிக்கெட் ஃபில்லிங் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வாழை தான் கண்டிப்பாக பீட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால் நம்ம 1வது இடத்துல ஒரு சில வைக்கும்போது நம்ம ஒரு படி மேலே நோம், அந்த இடத்துல வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே. ஏன்னா டிமாண்டி காலனி வந்து உங்களுக்கு ஆந்திராவில் நம்ம கால்குலேட் பண்ணால் தமிழ்நாட்டில் அருமை புரியல, ஆந்திராக்காரனுக்கு படம் புரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணி தான் நம்ம கவுண்டர் பண்ணியிருக்கோம். இல்லை வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. அப்படி இருக்குது நீ சொன்னாலும் பிரச்சனைடா சொல்லிட்டு போ. அப்படிலாம் இல்லை ப்ரோ, நீ தான் எல்லாத்தையும் தெளிவாக பேசுகிறேன். கரெக்டாக இருந்தாக்கா அந்த லைக்கை பண்ணி முடிஞ்சா யாருன்னா தெரிஞ்சவங்களாம் ஷேர் பண்ணி கொடுப்பா.